கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் அண்ட் பேரலல் ப்ராப்ளத்துல நம்ம இருக்கோம். ஆக்சுவலா கண்டிப்பா ஒரு கொஷின் கேட்கிற டாபிக்ல தான் நான் பேசிட்டு இருக்கேன். சரி, இந்த கான்செப்ட்ல இதை படிச்சா ஒரு கொஸ்டின் வரும், அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். ரொம்ப அழகா கத்துக் கொடுக்குறேன், எல்லாத்தையுமே கத்துக் கொடுத்துறேன். ஒரு 10 சம் கிட்ட போட்டு காமிச்சிடுறேன். கண்டிப்பா ஒரு கொஷின் உங்களுக்கு இருக்கு இந்த 1 மணி நேரத்துல. அடுத்த 1 மணி நேரத்துல ஒரு கொஷின் இருக்கு. அப்ப நல்லா கவனிக்கிறது நல்லது. இந்த 3 நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 நாள்லயே கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லா முடிச்சு கொடுத்துறேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபுல்லா முடிச்சு கொடுத்துறேன். முடிஞ்சதுன்னா EM waves ஒரு லெசனும் சேர்த்து முடிச்சு கொடுக்குறேன். ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். R1 ஒரு ரெசிஸ்டார், R2 ஒரு ரெசிஸ்டார், R3 ஒரு ரெசிஸ்டார் பேட்டரியோட சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். V பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நான் கொடுத்தது. இங்க டிராப் ஆகிறது V1, இங்க டிராப் ஆகிறது V2, இங்க டிராப் ஆகிறது V3. போகக்கூடிய கரண்ட் I சேம். சின்ன புள்ளையில இருந்து இந்த ஃபார்முலா படிச்சிட்டு இருக்கீங்க. RS வந்து R1 பிளஸ் R2 பிளஸ் R3. ரைட்டா? சீரிஸ் காம்பினேஷன்னாலே என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? ஸ்கூல் போர்டுக்கு 5 மார்க் எழுதணும், அப்ப டெரிவேஷன் போடணும். இங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? எது சீரிஸ் எது பேரலல் அப்படி தெரிஞ்சுக்கணும். R1 பிளஸ் R2 பிளஸ் R3. கரண்ட் சேமா இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃபரா இருக்கும். ஒருவேளை எல்லா ரெசிஸ்டாரும் சேமா இருந்தா என்ன? which mean R R R இந்த மாதிரி நிறைய இருந்தா NR NR. அப்போ ஆல் ரெசிஸ்டார் சேம் அப்படின்னா RS வந்து NR. அவ்வளவுதான் ஐடியா. சீரிஸ்னா இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். சம்ம தான் கத்துக்கணும் நல்லா. R1 பிளஸ் R2 பிளஸ் R3 நல்லா கத்துக்கிட்டீங்களா? அப்படியே பேரலல் வாங்க. when resistors are connected in parallel, ஒரு ரெசிஸ்டார் இன்னொரு ரெசிஸ்டார் இன்னொரு ரெசிஸ்டார் பேரலல்ல கனெக்ட் ஆயிருக்கு. R1 R2 R3 வித் பேட்டரியோட கனெக்ட் ஆயிருக்கு. போகக்கூடிய கரண்ட் I ஜங்ஷன் வந்த பிறகு I1 ஆவும் I2 ஆவும் I3 ஆவும் பிரியுது. டிராப் ஆகிற பொட்டன்ஷியல் இங்க V தான், இங்கேயும் V தான், இங்கேயும் V தான், இங்கேயும் V தான். இன் parallel காம்பினேஷன் பொட்டன்ஷியல் சேம், கரண்ட் டிஃபர் ஆகும். சால்வ் பண்ணீங்கன்னா நேரம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். 1/R1 1/R2 1/R3 and so on. அப்படின்னா 1/RP எல்லாமே சேமா இருந்தா N/R, எல்லாமே சேம் ரெசிஸ்டாரா இருந்தா 1/R 1/R 1/R. திருப்பி போட்டீங்கன்னா R/N, திருப்பி போட்டீங்கன்னா R/N. அப்போ என்ன கத்துக்கிறீங்கன்னா சீரிஸ் காம்பினேஷனுக்கு என்ன ஃபார்முலா? R1 பிளஸ் R2 பிளஸ் R3. பேரலல் காம்பினேஷனுக்கு என்ன ஃபார்முலா? 1/R1 1/R2 1/R3. இவ்வளவுதான் ஐடியா. எல்லாமே சேமா இருந்தா NR, எல்லாமே சேமா இருந்தா R/N. அவ்வளவுதான் ஐடியா. சம்குள்ளார போயிடுமா? ஃபார்முலா பார்த்துக்கோ. இது எல்லாமே நீங்க 10thலயே படிச்சிருக்கீங்க, இங்க 11th and 12thலயும் படிச்சிருப்பீங்க, அதனால இஷ்யூஸ் இருக்காது. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஷியோரா இருக்கும், அப்படியே டிக் பண்ணிட்டு வரலாம். விஸ்வதி குட் ஈவினிங். எபி குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஒரு நிமிஷம். சம் 1 சாதாரணமா ஆர்டினரி சம். எப்ப சார் சீரிஸ் எப்ப பேரலல் எப்படி கண்டுபிடிக்கிறது? தெரியாதவங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சவங்க ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணிக்கோ. ஆர் ஆர் அப்படின்ற 2 ரெசிஸ்டாரு ஒரு பேட்டரியோட கனெக்ட் ஆயிருக்கு. இது ரெண்டு என்னடா காம்பினேஷன்? சீரிஸ் காம்பினேஷன். ஏன் சீரிஸ்? இது ஆக்சுவலா ஒரு பெண்டுனா கரண்ட் மாறாது, இதான் ஐடியா. அப்ப சீரிஸா R1 பிளஸ் R2 R பிளஸ் R2 R. பொட்டன்ஷியல் Vன்னு வச்சுக்கோ. என்னென்ன கேட்கலாம்? எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கேட்கலாம். இந்த சர்க்கியூட்ல எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு கேட்கலாம். கரண்ட் வேணும்னா V/R. இங்க இருக்கிற R எவ்வளவு? 2R. ஒருவேளை V ஒரு 10 வோல்ட், R ஒரு 5 ஓம், ரைட்டா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா 10/10 1 ஆம்பியர் தாராளமா கேட்கலாம். ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு அதுல இருந்து என்னெல்லாம் கேட்பாங்க? எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கேட்கலாம், கரண்ட் கேட்கலாம். நிதானமா கத்துக்கோ, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டாபிக். அங்கிருந்து நம்ம போற இடம் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டார், இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டார், இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டார். இந்த பாயிண்ட் தான் A, இந்த பாயிண்ட் தான் B.
ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. ஏ அண்ட் பி ஏக்கும் பிக்கும் நடுவில் கேட்குறாங்க. ஏக்கும் பிக்கும் நடுவில் கேட்குறாங்க. இப்போ இதுவும் ஆறு தான், இதுவும் ஆறு தான், இதுவும் ஆறு தான். அப்ப என்ன அர்த்தம்னா ஏக்கும் பிக்கும் கேட்குறாங்கன்னா இமேஜினரியா நீங்க அங்க ஒரு பேட்டரியை ட்ரா பண்ணணும். அப்பதான் உங்களால சீரிஸ் யாரு பேரலல் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். இமேஜினரியா ஒரு பேட்டரியை ட்ரா பண்ணிருக்கீங்க. நான் கவனமா கவனி. இது எப்படி நான் சீரிஸ் அண்ட் பேரலல் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இங்க இருந்து போற கரண்ட் ஐ ஜங்ஷன்ல ரெண்டா பிரியுது. இந்த I1 இது வரைக்கும் I1 தான் இருக்கு. ஆனா இந்த I2 மட்டும் பாருங்க, இங்க I2 தான் போகுது. அப்படியே லைட் பெண்டா இருந்தா கரண்ட் மாறாது. இப்ப வாய்க்கால்ல தண்ணி ஓடுது, நேரா வாய்க்கால் போயிட்டு திடீர்னு ரைட்ல திரும்புது. அப்ப எல்லா தண்ணியும் தானே ரைட்ல போகும். லெஃப்ட்ல திரும்புது, எல்லா தண்ணியும் லெஃப்ட்ல போகும். அதே ஒரு வாய்க்காலோட ஜங்ஷன் ரெண்டா பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க கொஞ்சம் தண்ணி போகும், இங்க கொஞ்சம் தண்ணி போகும். அங்க கரண்ட் டிஃபர் ஆகுது. பட் பெண்ட்ல கரண்ட் மாறாது. இங்கேயும் I2, இங்கேயும் I2. அப்ப போத் காம்பினேஷன் சீரிஸ். அப்ப மேல சீரிஸ்ன்றதுனால ஒரு 2R, இந்த இடம் ஒரு R, ரெண்டும் பேரலல். பேரலல்னா வழக்கம் போல ஃபார்முலா என்ன? R1 R2 by R1 plus R2. கொண்டல் பை இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்குமேன்றதுக்காக இந்த ஃபார்முலா போட்டிருக்கேன். 1 by R1 plus 1 by R2 சால்வ் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலா வரப்போகுது. R1 R2 by R1 plus R2. அப்ப 2 into 1 by 2 plus 1, 2 by 3. கரெக்டா? ரைட். என்ன R1 R2 2 into 1 by 2 plus 1, 2R by 3. அங்க R இருக்கிறதுனால 2R by 3. இல்ல இப்படியே போட்டு LCM எடுக்க தெரியும்னா நீங்க LCM எடுத்துக்கோங்க. 1 by 2R plus 1 by R இப்படி எடுத்தீங்கன்னா கூட 2R 1 plus 2 திருப்பி போட்டீங்கன்னா 2R by 3. உன் விருப்பம் தான். ரைட்டா? இப்போ உங்களால சீரிஸ் அண்ட் பேரலல் கண்டுபிடிக்க முடியுதான்றதுக்கு தான் இந்த விஷயம். அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துட்டு நான் ஒரு 4 சம் கொடுக்குறேன். 4 சம் நம்ம ட்ரை பண்ணுவோம். என் கூடவே படிச்சிருங்க. சார் சொல்லுங்க சார் ஒரு டவுட் சார். இப்போ நம்ம வந்து நீங்க சொல்லிருக்கீங்கல்ல சார், ரெண்டோட சைடும் ஈக்குவலா மீட் ஆச்சுன்னா வந்து அது சீரிஸ் காம்பினேஷன், பேரல் காம்பினேஷன் அப்படின்னு. ரெண்டு லெஃப்ட் ஹேண்டும் ரெண்டு ரைட் ஹேண்டும் மீட் ஆச்சுன்னா, ரெண்டு லெஃப்ட் ஹேண்டும் ரெண்டு ரைட் ஹேண்டும் மீட் ஆயிடுச்சுன்னா பேரலல்னு நம்ம படிச்சோம்ல சார். ஆமா. அப்போ வந்து லைக் பாக்ஸா 3 கண்டினியூஸா இருந்தா அதை நான் சீரிஸ்னு எடுத்துக்கணுமா பேரலல்னு எடுத்துக்கணுமா சார்? அந்த சம்பளத்தை போட போறேன். இதை முடிச்சிட்டு அந்த டவுட் இருக்கான்னு என்கிட்ட சொல்லு. டவுட் கிளியரா ஆச்சுனாலும் என்கிட்ட சொல்லு. ஓகே தானே? சார் இப்படி இல்ல சார், நான் ரொம்ப சிம்பிளா வெறும் 3 லைன்லயே 3 ரெசிஸ்டர் ரெக்டாங்கிள் ஷேப்ல அப்படி கேக்குறேன் சார். ரெக்டாங்கிள் ஷேப்ல வெர்டிகல் ரெக்டாங்கிள் சார். மேல ஒண்ணு, நடுவுல ஒண்ணு, கீழ ஒண்ணு அப்படி. மேல ஒரு ரெக்டாங்கிள் இல்ல சார், நீங்க அந்த 2R R போட்டிருக்கீங்கல்ல சார், அதுக்கு கீழ இன்னொரு ரெசிஸ்டர் வருது, அவ்வளவுதான் சார். புரியுது. நீ எப்படி சொல்றேன்னா இந்த இடத்துல இருந்து இன்னொரு ரெசிஸ்டர் நீங்க கனெக்ட் பண்றியா? ஆமா சார், அதே மாதிரி சிம்பிளா நடுவுல ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒண்ணு, 3 ரெசிஸ்டர் ரெக்டாங்கிள் ஷேப்ல வெர்டிகலா இந்த மாதிரி. இப்ப இது 3 பேரலல், மேல இருக்கிற 2 சீரிஸ், அதோட ஆன்சர் பேரலல். ஓகே சார், அதுதான் சார் டவுட். ரைட் பை. அப்படி இல்லைன்னா அந்த சம்ம கொடு, நான் உடனே போட்டு காட்டுறேன். பக்கத்துல சும்மா ஒரு நோட் இருந்ததுன்னா நீ என்ன ஷேப் நினைக்கிறியோ அதை போட்டு அப்படியே டெக்ஸ்ட் பண்ணு. அதே டயக்ராம் இங்க போட்டு நான் காமிக்கிறேன். பை. இந்த சம் பாருங்க. இந்த சம் எப்பவுமே ரெசிஸ்டாரோட சீரிஸ் அண்ட் பேரலல் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. அவங்க எங்க கேக்குறாங்கன்னு பாருங்களேன். ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் பிட்வீன் A and B னா நீங்க லாஸ்ட்ல இருந்து குறைச்சிக்கிட்டே வரணும். லாஸ்ட்ல இருந்து தான் சம்ம சால்வ் பண்ணணும். அப்போ இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு ஜங்ஷன், ரெண்டு ஜங்ஷன், இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல இருந்து இந்த ஜங்ஷன் வர்ற வரைக்கும் அது சீரிஸ் தானே. ஐ மாறாது இல்ல, ஐ மாறாது. அப்ப எல்லாம் சேர்ந்து 3R, R R R 3R. அதுக்கப்புறமா இங்க ஒரு R இருக்கு. உனக்கு ஆன்சர் வந்தது தெரியுமா? ஒரு 3R இங்க போட்டுக்கணும். இங்க ஒரு ஸ்டார் இருக்கு, இங்க ஒரு ஸ்டார் இருக்கு. இப்படிதானே இருக்கு. இதை என்ன சால்வ் பண்ணணும்னா இந்த ஆரும் 3Rம் இந்த காம்பினேஷன் பேரலல், ஆரும் 3Rம் பேரலல். இப்போ எப்படி சால்வ் பண்றது? R1 R2 R into 3R by R1 plus R2, 3R plus R. அப்ப இங்க 3R ஸ்கொயர் by 4R அடிச்சீங்கன்னா 3R by 4.
இந்த ரெண்டுத்தோட ஆன்சரும் 3r/4. அந்த 3r/4 எங்க வந்து உட்காரும்? இது ஒரு ஆறா? இந்த ரிசல்டன்ட் 3rம் rம் சேர்ந்து 3r/4. அதுக்கப்புறமா இங்க ஒரு r. அவ்வளவுதான். இது 3 சீரிஸ் காம்பினேஷன். எப்படி எழுதணும்? r plus r plus 3r/4. 4 4 8 11/4 ஆன்சர். புரியுதா? சோ இந்த மாதிரி தான் சீரிஸ் அண்ட் பேரலல் முதல்ல கண்டுபிடிக்க கத்துக்கணும். கரண்ட் சேமா போனா சீரிஸ், கரண்ட் சேமா போனா சீரிஸ் காம்பினேஷன். கரண்ட் டிஃபரா இருந்து பொட்டன்ஷியல் சேமா இருந்ததுன்னா பேரலல் காம்பினேஷன். இங்க பாருங்க, இந்த ஆரும் 3rம் பேரலல். ஏன் பேரலல்? பொட்டன்ஷியல் சேம், கரண்ட் வேற வேற. இங்க வர கரண்ட் I1, இங்க வர கரண்ட் I2. கரண்ட் வேற வேற, பொட்டன்ஷியல் சேமா இருந்ததுன்னா பேரலல். ரைட்டா? ஓரளவு ரெடி ஆயிட்டீங்களா? உனக்கு சீரிஸ் பேரலல் ஓரளவு கண்டாவது பிடிக்க தெரியுதுல்ல? ஓகே. இப்போ டக்கு டக்குன்னு என்ன பண்ணலாம்னா, நம்ம 4-5 ப்ராப்ளம் சென்ட் பண்ணி விடுறேன். அப்படியே அதை சால்வ் பண்ணிட்டு அடுத்தடுத்த சம்முக்கு வந்துடலாம். இப்போ ரொம்ப எளிமையா ஒரு சம்மு. அப்படியே குரூப் பாருங்க, நான் ஷேர் பண்ண மறந்துட்டேன். இப்போ ஷேர் பண்ண உட்காந்தா ஒரு 5 நிமிஷம் ஆயிடும். அதனால டக்கு டக்குன்னு குரூப் பார்த்து டக்கு டக்குன்னு ஒரு சம்மா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லானா பரவாயில்ல. சம் நம்பர் 32. இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் தான், ரெகுலரா கேட்கிற மாடல் தான். எல்லாரும் டக்குன்னு பாத்துருங்க. சம் நம்பர் 32. இப்போ இந்த மாதிரி அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், ஏ அண்ட் டிக்கு நடுவுல கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டார் 1, இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார், இந்த இடம் ஒரு ரெசிஸ்டார், இந்த இடம் ஒரு ரெசிஸ்டார், இந்த இடம் ஒரு ரெசிஸ்டார். இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டார் இருக்கு, இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டார். அவங்க எல்லாமே 10 ஓம் 10 ஓம் 10 ஓம் 10 ஓம் 10 ஓம் 10 ஓம் 10 ஓம்னு கொடுத்திருக்காங்க. கொஸ்டினை காலமா கவனி. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி கேட்டிருக்காங்க. ஏ அண்ட் டி கேட்டிருக்காங்க. அப்ப ஏ அண்ட் டி கேட்டதுனால நீ என்ன பண்ணணும்? பி இங்க இருக்கு, சி இங்க இருக்கு. ஏல இருந்து கரண்ட் போயிட்டு டி வழியா வெளியில வரணும். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கரண்ட் இங்கே திரும்பிடுது, இந்த கரண்ட் இங்கே திரும்பிடுது. அப்ப இந்த 10 ஓம் ரெசிஸ்டார் இருக்கு பாத்தீங்களா பில, சில ஒரு 10 ஓம் ரெசிஸ்டார் இருக்கா பாத்தீங்களா, அவங்களுக்கு கரண்ட் போகாம அந்த 2 ரெசிஸ்டாரும் தற்கொலை பண்ணிக்கும். அந்த 2 ரெசிஸ்டார் வேலை செய்யாது. ஏன்னா பெட்வீன் ஏ அண்ட் டி கேக்குறாங்க. அப்ப இந்த சம் வந்தா ஏ அண்ட் டி கேட்டாங்கன்னா அந்த பிஎன்சி ரெசிஸ்டாரை அப்படியே என்ன பண்றீங்க, மரத்துல இருந்து கழிய உடைக்கிற மாதிரி உடைச்சிருங்க, தூக்கி எட்ட போட்டுருங்க. அப்ப எட்ட போட்ட பிறகு இந்த சர்க்கியூட் எப்படி ரீஅரேஞ்ச் ஆகும்? இங்க ஒரு 10 ஓம், இங்க ஒரு 10 ஓம், இங்க இருந்து ஒரு 10, இங்க இருந்து ஒரு 10, இங்க இருந்து ஒரு 10, இங்க இருந்து ஒரு 10. இப்படி ஆயிடுதா? எல்லாமே 10 ஓம், எல்லாமே 10 ஓம் 10 ஓம் 10 ஓம். இப்ப யோசிங்களேன், இது ஏ இது டி, பெட்வீன் ஏ அண்ட் டிக்கு தான் கேட்கிறேன். இது ரெண்டு என்ன ஆன்சர்? சீரிஸ். பெண்ட் 20, இது ரெண்டும் 20. தென் இந்த ரெண்டு 20யும் parallel. 1/20 1/20 2/20 திருப்பி போட்டீங்கன்னா 10. அப்ப நடுவுல இருக்கிறது எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா 10 வருதா பாருங்க, 10 10 10. ஆன்சர் 30 ஓம். அப்ப இதை எப்படி அரேஞ்ச் பண்ண கத்துக்கணும்னா, பெட்வீன் ஏ அண்ட் டி கேக்குறாங்கன்னா மீதி இருக்கிற ரெண்டு கையை உடைச்சிருங்க. அப்ப கண்டிப்பா இது ரெண்டும் சீரிஸ். இந்த ரெண்டு 10 ஓம் ரெண்டும் சீரிஸ். 20 20 parallel, ரெண்டு 20 parallel. 1/20 1/20 2/20 திருப்பி போட்டீங்கன்னா 10. ரைட். இதை விட சிம்பிளா பார்த்ததுமே டிக் பண்ணும். நான் சொல்லவா? இந்த மாதிரி ரெசிஸ்டார் சம் வந்திருக்கு, இதே மாதிரி இருக்கு, எங்கேயும் எண்டே இல்ல. இந்த பக்கம் ஏ ஆரம்பிச்சு, இந்த பக்கம் சி, இந்த பக்கம் பி ஆரம்பிச்சு, இந்த பக்கம் டி. பெட்வீன் ஏ அண்ட் டி கேட்டாலும், பெட்வீன் பி அண்ட் சி கேட்டாலும் என்ன பண்ணணும்? என்ன வேல்யூ, எல்லா வேல்யூயும் சேமா இருந்ததுன்னா, எல்லா வேல்யூயும் சேமா இருந்ததுன்னா ஒரு ரெசிஸ்டாரை 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ, அதான் ஆன்சர். பார்த்ததும் சொல்லிடலாம் 30. ஏன்னு உனக்கு தெரியும், இங்க என்ன இருக்கோ அதே தான் லாஸ்ட்லயும் இருக்கும். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா அதே ஆன்சர் தான் திரும்பி வரும். 1/5 1/5 2/5 திருப்பி போட்டா 5/2 2.5. அப்ப அந்த பக்கம் எல்லாமே அப்படிதான் இருக்கும். இப்ப இதே சம்மு எல்லாமே 20 ஓமா இருக்கு ஒரு பேஜுக்கு. 20 ஓம் 20 ஓம், இங்க ஒரு 20 ஓம் 20 ஓம் 20 ஓம் 20 ஓம் 20 ஓம் 20 ஓம். இது ஏ, இது பி,
இது சி, இது டி. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் டி கேக்குறாங்க. அப்ப இந்த ரெசிஸ்டார் இந்த ரெசிஸ்டாரையும் உடைச்சிருங்க. அப்ப மீதி இது உயிரோட இருக்கும், இது உயிரோட இருக்கும், இவங்க 4 பேரும் உயிரோட இருப்பாங்க. இப்ப எல்லாத்தையும் சால்வ் பண்ண ஆன்சர் என்ன? ஏன் உள்ள போற 3 டைம்ஸ் சார் சொன்னாங்க, முடிஞ்சு போச்சா? எல்லாமே ஈக்குவலா இருந்தாதான் இந்த கண்டிஷன். பார்த்ததுமே அப்படியே டிக் பண்ணிடலாம். எல்லாமே ஈக்குவலா இருந்தா, இல்ல வேற வேற இருக்குன்னா வழக்கம் போல 2 கையை உடைச்சிட்டு இது ரெண்டும் சீரிஸ், இது ரெண்டும் சீரிஸ், தென் parallel. சால்வ் பண்ணிக்கலாமா? ஓகே. அடுத்தது இப்ப புரியலன்னா என்கிட்ட சொல்லிருங்க, நான் திருப்பி இன்னொரு டைம் கத்து கொடுக்குறேன் தேவைப்பட்டதுன்னா. சொல்ல இந்த மாடல்ல மட்டும் தானா சார் இல்ல எல்லா மாடல்லையுமா? இல்ல இந்த மாடல்ல மட்டும்தான் இந்த 2 கையை உடைக்கணும். இப்ப எல்லா மாடல்லாம் கையை உடைக்க முடியாது. ஏன்னா அங்க கரண்ட் போகாது, இந்த ரெசிஸ்டார் கரண்ட் போகாது. புரியல. இந்த 3 இன்டூ இத சொல்றேன் சார். 3 இன்ட்டுன்னா எல்லா ரெசிஸ்டாரும் சேமா இருந்தா மட்டும்தான். புரியுதா? எல்லா ரெசிஸ்டாரும் சேமா இருந்தா மட்டும்தான். சேமா இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த வேலையை பார்க்க முடியும். இல்லைன்னா அந்த வேலையை பார்க்க கூடாது. ரைட்டா? அந்த மாதிரி கத்துக்க முயற்சி பண்ணணும். அடுத்தது ஒரே நிமிஷம். ஒரு 4 சம் கத்துக்கிட்டாலும் நல்ல சம்மா சூப்பரா கத்துக்குங்க. அடுத்த குரூப் பாருங்க. சம் நம்பர் 39. சம் நம்பர் 39 ஒரு வித்தியாசமான மாடல் பேர். நம்ம இப்ப இன்னும் ஆர்டினரி மாடல்ல தான் இருக்கும். நம்ம இன்னும் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் வீன்ஸ்டோன் எல்லாம் போகல. முதல்ல ஆர்டினரி மாடலை ஸ்டேபிள் பண்றேன். இப்ப என்னன்னா ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஏ அண்ட் பி ஓடது வந்து 18 ஓம் சொல்லிட்டாங்க. டயக்ராம் பாருங்க, 39 பாருங்க. இங்க ஒரு ரெசிஸ்டார் 10 ஓம், நேரா இங்க ஒரு ரெசிஸ்டார் 10 ஓம், இங்க ஒரு ரெசிஸ்டார் 10 ஓம். அடுத்தது இங்க இருந்து ஒரு எண்ட் எடுத்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போறாரு. இந்த எண்டு இது வரைக்கும் வருது. அதுக்கப்புறமா இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டார் இங்க இருந்து ஒரு எண்ட் எடுத்துக்கிறாரு. இங்க இருந்து இந்த பக்கமா போயிட்டு மேல 2 ரெசிஸ்டார் 1 2 இந்த 2 ரெசிஸ்டார் பேரலல் காமிச்சிட்டு அங்க இருந்து இங்க ஒரு 10 ஓம் எடுத்துக்கிறாரு. இப்ப 10 ஓம் 10 ஓம் 10 ஓம் 10 ஓம். ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்டா சால்வ் பண்ணிடலாம். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மேல இங்க ஒரு ரெசிஸ்டார் இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. அங்க ஒரு கோடு தான் போட்டிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு ரெசிஸ்டார் ஆர். அப்ப இந்த ஆரோட வேல்யூ என்ன? ஏ அண்ட் பி, இந்த இடம் பி, இந்த இடம் ஏ. ஆன்சர் ஏ அண்ட் பி வந்து 18 ஓமா இருந்தா இந்த ஆர் வந்து என்னவா இருக்கும்? முதல்ல பொறுமையா அதை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டே வரணும். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுவீங்க? இங்க வாங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் பேரலல், ரெண்டும் பேரலல். 1/10 1/10 2/10 திருப்பி போட்டீங்கன்னா 5. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா 5ஆ? பெருசாலாம் ஒர்க் பண்ண தேவையில்லை. அப்படியே மனக்கணக்கே போட்டலாம். மனக்கணக்குன்னா மனசுக்குள்ளாரே அப்படியே சம போட்டலாம். 5. இந்த 5 இந்த 10 என்ன காம்போ? சீரிஸ் 15. இந்த இடமும் இந்த 5 15. அப்ப என்ன ஆயிருக்குன்னா இங்க ஒரு 15 ஓம் கிடைச்சிருக்கு. கீழே ஒரு 10 ஓம் இருக்கு பாத்தீங்களா? இந்த 15 ஓமும் 10 ஓமும் பேரலல். ஏன்னா இது ஜங்ஷன் எங்க இருக்கு பாரு, இங்க இருக்கு. இதுக்கு நடுவுல தான் வேலை நடந்துட்டு இருக்கு. நான் என்ன இந்த ரெண்டாவது ரெசிஸ்டாருக்கும் வரல, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டாருக்கும் வரல. 15 10 பேரலல். அப்ப 150/25. எப்படி சார் பார்த்ததும் 150/25? மனசுக்குள்ளாரே போட்டு வச்சுக்கோ. R1 R2/R1 + R2. 15 × 10 150 பிளஸ் 15 கண்டிப்பா 6. அப்போ இந்த இடம் ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டேன். சால்வ் பண்ண பிறகு ஆன்சர் 6 6 எல்லாம் சால்வ் பண்ணா 6. இந்த 10ம் இந்த 6ம் சீரிஸ் காம்பினேஷன். கரெக்ட் தானே? அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க ஒரு 10 ஓம் இருக்கா, இங்க ஒரு சீரிஸ் 16. ஏன்னா 10ம் 6. அதுக்கு மேலதான் இங்க 6 உட்கார்ந்து இருக்கு. லாஸ்டா பாருங்க, பொறுமையா பாருங்க. மேல இந்த 6 உட்கார்ந்துருக்கா. இந்த 10ம் 6ம் 16. அந்த 16ம் 6ம் பேரலல். 16ம் 6ம் பேரலல். இப்ப இந்த ரெண்டு ஆன்சர் தெரியும். ஏ அண்ட் பி எனக்கு தெரியும். இப்ப இது என்ன பண்ணணும்? 16R/16 + R parallel. இதோட ஆன்சர் பிளஸ் இந்த 10 எல்லாம் சேர்ந்து 18. அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சிச்சு.
என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்றீங்க, லெஃப்ட் ரைட் கொண்டு போறீங்க, ஆர் மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு ஆன்சர் போட்டுறீங்க. இப்ப என்னன்னா சர்க்யூட்டை பொறுமையா சிம்பிளிஃபை பண்ண கத்துக்கணும். இப்ப இது நீ ட்ரெயின்டா இருந்தா 20 செகண்ட்குள்ள ஒருத்தர் சரி இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கோ பரவாயில்ல. அழகா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப என்ன பண்ணணும்னா பொறுமையா பார்க்கணும், சர்க்யூட்டை பார்க்கணும். எங்க இருந்து சால்வ் பண்ணா இதை கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணிட்டு வர முடியும்னு பார்க்கணும். முதல்ல இந்த 2 பேரலல சால்வ் பண்ணுங்க, ஒரு ஆன்சர். அந்த பேரலல் பக்கத்துல யாராவது இருக்காங்களா? சீரிஸ். அந்த ஆன்சரும் கீழே இருக்கிற இந்த 10 ஓமும் பேரலல். சால்வ் பண்ணா 6. அந்த 6 இந்த 10ம் பேரலல். சரி சீரிஸ் 16. அந்த மேல இருக்கக்கூடிய 6 அந்த 6 இருக்கு இல்லையா? அதோட பேரலல். அப்ப 16r/16 + 6 பிளஸ் ஒரு 10 சேர்ந்ததுன்னா 18. ரைட்டா? அப்ப இது என்னவா பண்ணுவீங்க? 16r/16 + r = 8. அந்த பக்கம் போயிடுச்சு. 16r = 8 10 80 8r 48 108 பிளஸ் 8r. இந்த பக்கம் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த பக்கம் 8 × 16 8 × r. இந்த பக்கம் வந்தா 8r = 108. r மட்டும் வேணும். 108/8 ஒரு 8 மீதி 2 28 3 24 13 பாயிண்ட்ல ஆன்சர் வரும். ரைட்டா? சோ அதை கரெக்டா சால்வ் பண்ண கத்துக்கோ. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டன்ஷியல். போலாமா? கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டன்ஷியல். ஜெசிகா மைக் ஆஃப் பண்ணுங்க பை. அவை குட் ஈவினிங் மேம். சார் ஆன்சர் 16 ஆன்சர் 16 வந்துச்சு சார். 16 வருதா? ஒரே நிமிஷம். கால்குலேஷன் கால்குலேஷன்ல ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன். ஒரே நிமிஷம். எங்க தப்பு பண்ணிருக்கேன் செக் பண்ணிடுமா? இது வரைக்கும் ரைட். 108/8. ஒரு நிமிஷம். கால்குலேஷன்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கு. என்ன தப்பு பண்ணிருக்கேன்? இந்த 10 சார் இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் அந்த பக்கம் எடுத்துட்டு போணுமா? இல்ல சார் 108/8. 108/8 16 தானே. ஒரு 8 மீதி 2 28 தானேமா? 28னா 3024 தானே வரும். இல்ல இங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கேன். பை இது வரைக்கும் ரைட் பை. இது வரைக்கும் கண்டிப்பா ரைட். 128 1 multiplication sir 16 into 8. இத தப்பு பண்ணிருக்கேனா? ரைட் பை. என்னோட மிஸ்டேக் தான். 120/8/8 கரெக்ட்டா 16 நம்ம ஆன்சர். ஒரு 8 4 48 6 8 48 கரெக்ட் தான். மல்டிப்ளைல தப்பு பண்ணிருக்கேன். 16 × 8 தப்பா போட்டிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி பை. டக்குனு அர்த்தம் போயிடலாம். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டன்ஷியல். கவனமா கவனி. இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டன்ஷியல் வீட்ஸ்டோன். நம்ம என்ன பண்ண போறோம்னா வரப்போற 15 நாள்லயும் ஒரு டாபிக்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒவ்வொரு லெசன். இதுல கத்துக்கிட்டா ஒரு கொஸ்டின் வரும், இதுல கத்துக்கிட்டா ஒரு கொஸ்டின் வரும். அந்த மாதிரி நமக்கு மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த கொஸ்டின் அப்படியே இப்ப இன்னைக்கு சீரிஸ் அண்ட் பேரல் நல்லா கத்துக்கணும். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அப்ப நம்ம பாக்கெட்டுக்கு ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. அந்த மாதிரி கேர்ஃபுல்லா கவனி. இன்னும் ஒரு மாடல் தான் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டன்ஷியல். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டன்ஷியல் நிதானமா இருங்களேன். இது ஏன்னு ஒரு பாயிண்ட், இது பின்னு ஒரு பாயிண்ட். ரெண்டும் தனித்தனியா உட்கார்ந்துருக்கு. அப்ப இதோட பொட்டன்ஷியல் வேற, இதோட பொட்டன்ஷியல் வேற. VA ≠ VB. அதே ஏவையும் பியையும் நான் ஒரு வயரால கனெக்ட் பண்றேன். ஏவையும் பியையும் நான் ஒரு வயரால கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்னா இந்த ஏல இருக்கிற எக்ஸஸ் சார்ஜ் எல்லாம் பிக்கு போயிடும். இப்ப சார்ஜ் சேம் ஆயிடும். இதுல 10 கூலும் இருக்கு, இதுல 6 கூலும் இருக்கு. அப்ப இங்க இருந்து 2 கூலும் இங்க போயிட்டு இது 8 கூலும் 8 கூலுமா மாறிடும். எப்ப சார்ஜஸ் சேம் ஆகுதோ அப்பவே பொட்டன்ஷியலும் சேம் ஆயிடும். அப்ப இதுக்கு பேர் தான் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டன்ஷியல். ஒன்னும் இல்லைங்க பாருங்களேன். ஏன்னு ஒரு பாயிண்ட், பின்னு ஒரு பாயிண்ட், ரெண்டுத்தையும் ஒரு வயரால கனெக்ட் பண்ணா இது ரெண்டு பேருமே ஒரே பாயிண்ட்னு அர்த்தம். ஏவும் பியும் சேம் பாயிண்ட். ஏ வேற கிடையாது, பி வேற கிடையாது. ரெண்டு ஒரே பாயிண்ட் ஆயிடும். அப்ப ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல ஒரு வயரால கனெக்ட் பண்ணா போத் ஆர் சேம் பாயிண்ட். போத் ஆர் சேம் பாயிண்ட் கவனமா கத்துக்கணும். அந்த ஐடியாவில் ஒரு சம் ட்ரை பண்ணும். ஒரு 4-5 சம் கொடுக்குறேன், சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. நல்லா கத்துக்குங்க. ஒரு ரெசிஸ்டார், இன்னும் ஒரு ரெசிஸ்டார், இன்னும் ஒரு ரெசிஸ்டார். இங்க இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு போயிட்டு இங்க கனெக்ட் பண்றேன். இங்க இருந்து ஒரு வயர் எடுத்து போய் இங்க கனெக்ட் பண்றேன். எல்லா ரெசிஸ்டாரும் R தான். இதுவுமே கேட்கப்பட்ட கேள்விதான் ஆல்ரெடி. இப்ப என்ன பண்றீங்கன்னா ஏன்னு ஒரு பேர் வச்சுக்கோ,
லாஸ்டா பின்னு ஒரு பேர் வச்சுக்கோ, நடுவுல எக்ஸ்னு ஒரு பேர் வச்சுக்கோ, ஒய்னு ஒரு பேர் வச்சுக்கோ. இந்த கொஸ்டினை எப்படி பொறுமையா பார்க்கணும். ஏல இருந்து ஒய் வரைக்கும், ஏல இருந்து ஒய் வரைக்கும் ஒரு வயரால கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால ஏவோட பொட்டென்ஷியலும் ஒய்யோட பொட்டென்ஷியலும் சேம் பொட்டென்ஷியல். அப்ப இனிமேல் இந்த ஒய்யே இருக்கக்கூடாது, ஒய்க்கு பதிலா ஏன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா ஏவும் ஒய்யும் ஒரே ஆள் தானே. அடுத்தது பியோட பொட்டென்ஷியலும் எக்ஸோட பொட்டென்ஷியலும் சேம். அப்ப விபியும் விஎக்ஸும் சேமா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒரு ஆளா மாறிட்டாங்க. பின்னு எழுதிக்கோங்க எக்ஸ் அடிச்சுட்டு. இப்ப தெளிவா கவனிங்க, ஏல இருந்து பி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார், ரெண்டாவது ரெசிஸ்டார் பாருங்க, அதுவும் ஏல இருந்து பி வரைக்கும். மூணாவது ரெசிஸ்டார் பாருங்க, ஏல இருந்து பி வரைக்கும். அப்ப லெஃப்ட் பொட்டென்ஷியல் எல்லாமே ஏ, ரைட் பொட்டென்ஷியல் எல்லாமே பி. ஏ தான் கனெக்ட் பண்ணணும், பி தான் கனெக்ட் பண்ணணும். ஏபி மாத்தி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏவெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோ, பி எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோ. அப்ப ஏல இருந்து ஒரு பி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார், ஏல இருந்து ஒரு பி செகண்ட் ரெசிஸ்டார், ஏல இருந்து ஒரு பி தேர்ட் ரெசிஸ்டார். இப்ப மூணும் parallel காம்போ. parallel காம்போ ஆன்சர் என்ன? 1/r1 1/r2 1/r3, 1/r 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 3/r, திருப்பி போட்டீங்கன்னா r/3. இப்படிதான் கத்துக்கணும். ரைட்டா? இதுக்கு பேரு கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். இப்போ ஓரளவு புரிய ஆரம்பிச்சிச்சா? இன்னும் ஒரு சம் எக்ஸாம்பிள் போட்டுட்டு நான் ஒரு 4 சம் கொடுக்குறேன், கத்துக்கிட்டே வாங்க. இது ஒரு ஸ்கொயர். இப்படி போட்டா இது கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். நடுவில் அந்த பெண்ட் போட்டிருக்குல்ல, இப்படி பெண்ட் போட்டா இந்த எந்த வயருமே இங்க டச் ஆகலன்னு அர்த்தம். இங்க ஒரு ரெசிஸ்டர். ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி கேக்குறேன். ஏ அண்ட் பி. இது ஏன்னா உங்களால உணர முடியுதா? இவனும் ஏ தானே. ஏன்னா ரெண்டு பாயிண்டையும் ஒரு வயரால கனெக்ட் பண்ணிருக்கேன். இது ஒரு வயர், ஒரு வயரால கனெக்ட் பண்ணிருக்கேன். இவன் பின்னா இவனும் பி தானே. இந்த ஆர் அப்படியே இருக்கு. இந்த ஆரும் இந்த ஆரும் நான் நம்பர் கொடுத்துக்கிறேன். 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர். உங்களால யோசிக்க முடியுதா? 2 3 சீரிஸ் காம்போ, 4 5 சீரிஸ். அப்ப இந்த சம்ல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார் ஆர் அப்படியேதான் இருக்கு, செகண்டும் தேர்டும் சீரிஸ். அதனால ஆர் பிளஸ் ஆறு 2R, 4ம் 5ம் சீரிஸ், ஆர் பிளஸ் ஆறு 2R. லாஸ்டா 6th ரெசிஸ்டார் ஒரு ஆர். ஏன்னா உனக்கு புரியும், லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லா ஏல இருக்கு, ரைட் ஹேண்ட் ஃபுல்லா பில இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏல இருந்து பி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார், ரெண்டாவது செகண்ட். என் வார்த்தையை காதுல வாங்க எல்லாரும். ஏல இருந்து பி, இந்த டயகனல் பாருங்க, இந்த டயகனல் பாருங்க, இந்த டயகனல் ஏல இருந்து பி தானே, ரெண்டு ரெசிஸ்டார். இந்த டயகனல் ஏல இருந்து பி தானே, 2R. இந்த ரெசிஸ்டார் ஏல இருந்து பி தானே, ஆர். இப்ப நாலும் parallel. வழக்கம் போல 1/r 1/r 1/2R 1/2R. அப்ப ஆன்சர் 1/r 1/r 1/2R 1/2R. 2R எடுத்துக்கோங்க. 2 + 2 + 1 + 1, 2 2 4, 6/2R. திருப்பி போட்டீங்க அப்படின்னா 2R/6 ஆயிடும். அடிச்சீங்கன்னா R/3 ஆயிடும். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்கியூட்டோடது R/3. அப்ப இதை கத்துக்கணும்னா கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் கத்துக்கணும். அதாவது ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல யாருமே இல்லைன்னா அந்த ரெண்டு பாயிண்ட் ஒரு பாயிண்ட். நான் யாருமேன்னு சொல்றது நடுவுல ஏதாவது ஒரு ரெசிஸ்டாரோ கெப்பாசிட்டரோ இதெல்லாம் இல்லாம வெறும் வயர் மட்டும் இருந்ததுன்னா, வெறும் வயர் மட்டும் இருந்ததுன்னா ஏவும் பியும் ஒரே பொட்டென்ஷியல். ஆனா இங்க பாருங்க, நடுவுல ரெசிஸ்டார் இருக்கிறதுனால ஏ பாயிண்ட் வேற, பி பாயிண்ட் வேற. ஏன்னா பொட்டென்ஷியல் சேமா இருக்காது, நடுவுல கொஞ்சம் டிராப் ஆயிருக்கும். இதுக்கு பேரு கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். ரைட்டா? ஒரு பிரமாதமான சம்மு. கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்குறேன். யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுவோம். ஹானஸ்டா ட்ரை பண்ணு. குரூப் பாரு. சம் நம்பர் 41 இப்போ வரும் பாரு.
சம் நம்பர் 41 சென்ட் பண்ணிட்டேன். யோசிச்சுட்டே இரு சம்ம. நான் டிராப் பண்ணிடுறேன். டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. பக்கத்துல ஒரு நோட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இரு. ஆறு வருமா ஆர் ரைட் பே. மத்தவங்க ட்ரை பண்ணு. ஏல இருந்து 2 ரெசிஸ்டார் தள்ளி இங்க ஒரு பாயிண்ட். இங்க இருந்து 2 ரெசிஸ்டார் தள்ளி இங்க ஒரு பாயிண்ட். இங்க இருந்து 4 ரெசிஸ்டார் தள்ளி இங்க ஒரு பாயிண்ட். எல்லாமே ஆறு தான். எல்லாமே ஆறு. ஏதோ பார்த்தா குழப்பமா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா அந்த கொஸ்டின் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் ரெசிஸ்டாரோட சீரிஸ் பேரலல்லாம் அசால்ட்டா சால்வ் பண்ணலாம். இப்ப ஆறு 2r/5 r/3 2r இப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன சார் பண்றது? எவ்வளோ கிரிட்டிக்கலா இருந்தாலும் அதை உடைக்கிறதுக்கு ஒரு சின்ன லூப் இருக்கும். சினிமாக்கள்ல சொல்ற டயலாக் தான் அது. அந்த லூப்பை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சால்வ் பண்றதுக்கு வெறும் 20 செகண்ட் கூட ஆகாது இந்த சம்ம. ஒரு சின்ன ட்ரையல் பார்த்துருமா? இவன் ஏன்னா இவன் ஏ, இவனை பிடிச்சிக்கிட்டே வாங்க. அப்ப இவனும் ஏ. இவன் ஏன்னா இவனும் ஏ. அப்படியே வாங்க. அப்ப இவனும் ஏ. இவன் ஏவா இருந்தா இவனும் ஏ. இப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அவங்க மார்க் பண்ணிருக்கிற எல்லா பாயிண்ட்டும் ஒரே பொட்டென்ஷியல். எல்லா பாயிண்ட்டும் ஒரே பொட்டென்ஷியல். உனக்கு தானே தெரியும் தண்ணி எங்க இருந்து எங்க போகும்? மேட்ல இருந்து பள்ளத்துக்கு போகும். ஹீட் எங்க இருந்து எங்க போகும்? ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோ டெம்பரேச்சருக்கு போகும். கரண்ட் எங்க இருந்து எங்க போகும்? ஹை பொட்டென்ஷியல்ல இருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு போகும். இங்க எல்லா பொட்டென்ஷியலும் சேமா இருந்தா கரண்ட் எப்படி போகும்? நமக்கு எப்படி சுவாசமோ ரெசிஸ்டாருக்கு கரண்ட். நம்ம சுவாசம் இல்லைன்னா இருக்க முடியாது. அந்த மாதிரி ரெசிஸ்டாருக்கு கரண்ட் போகலைன்னா அது உயிரோட இருக்காது. எல்லா ரெசிஸ்டாரும் அடுத்தடுத்து போய் சேர்ந்துரும். கடைசியா உயிரோட இருக்கிறவன் இவன் மட்டும்தான் இருப்பான். ஆன்சர் ஆர். ரைட்டா? நீ உட்காந்துக்கிட்டு இது 3 பேரலா இருக்குமா, இது 2 சீரீஸா இருக்குமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காது. கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா உங்களால டக்குன்னு அந்த சம்ம சால்வ் பண்ண முடியும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இன்னும் ஒரு சம் போட்டுருவோமா இதே மாதிரி? சம் நம்பர் 37 அப்படி பாருங்க. கிளியர்னா கிளியர், இல்லைன்னா திருப்பி என்ன கூப்பிட்டுருங்க. புரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது. நம்ம அப்படியே இந்த 15 நாளைக்கு 15 கொஸ்டின் அப்படியே பொறுக்கி எடுத்தா கூட ஓகே தான். 15 நாள் 15 கேள்வி கிடைச்சாலும் அப்படியே மாற்றம் இருக்கு. ஏற்கனவே ஒரு 10-15 கொஸ்டின் உனக்கு தெரியும்னா கூட 30 கொஸ்டினுக்கு மேல பண்ணிடலாம். ஒரு கொஸ்டின் ஒரு நாள்ன்ற மாதிரி வேலை செய்யுங்க. ஏதாவது பண்ணணும்னு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பட் என்ன பண்றது? இப்ப இருக்கிற ஆர்வமோ இன்ட்ரெஸ்டோ உனக்கு ஸ்டார்டிங்ல இல்ல. கடைசி நேரத்துல ஏதாவது பண்ணலாம் சார்ன்றீங்க. ஆரம்பத்துல இருந்து தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். நிறைய சம் போட்டு பாருங்க, உட்காந்துட்டு இருக்காதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டு. சில பேருக்கு கிளாஸஸ் தெரியல. இப்போ ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி பழைய பசங்களாம் என்னால ரெடி ஆகி இருக்கணும். ரெடி ஆகலைன்னா அது தப்பு. சம் நம்பர் 37 டக்குன்னு பாத்துக்கோ. 37 நான் சால்வ் பண்றதுக்குள்ள நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் போடுங்க. நான் போட்ட சம்முக்கும் இந்த சம்முக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் போட்ட சம்ல இங்க கான்டாக்ட் இருக்காது. ஆனா இங்க கான்டாக்ட் தெளிவா இருக்கு. டாட் வச்சிருக்காங்க பாருங்க. இதுவுமே கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல சால்வ் பண்றது தான். வேல்யூ கொடுத்துருவா. வேல்யூ 4 8 6 2 4 4. சம்ம எப்படிப்பா அப்ரோச் பண்றது? ஃபைண்ட் த எஃபெக்டிவ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். யாராவது ஆன்சர் சொல்றீங்களா? நான் வேணா வெயிட் பண்ணுவேன். சும்மா ட்ரை பண்ணேன். பிரீதா குட் ஈவினிங் மேம். Good evening, sir. லேட்டா இன்னைக்கு? Yes, sir. சரிப்பா, கொஞ்சம் நான் முடிஞ்சது ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் எப்போ வர வழியோ அது வரைக்கும் பார்த்து முடிச்சிரு. நான் உடனே அனுப்பிச்சு விட்டுறேன். Yes, sir. ஆன்சர் சொல்லுங்கப்பா. சம்மோட ஆன்சர் என்ன?
நீ எது வரைக்கும் இருக்க நான் சொல்லவா? நீ என்ன பண்ணிருப்பனா 24 by இது 17. சொல்லுவ 24 by 17. 24/17 அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லையடாங்க. நீங்க என்ன தப்பு பண்றீங்க நான் சொல்றேன் இருங்க. எல்லாருமே ஒரு தப்பு காமனா பண்றீங்க. என்ன தப்பு நான் சொல்லவா? இது எக்ஸ்னா உடனே இங்க போய் எக்ஸ்ன்னு பேர் கொடுத்திருப்ப. இது ஒய்னா இது ஒய்ன்னு பேர் கொடுத்திருப்ப. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க இப்ப கத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கவனமா கவனிங்க. நான் சால்வ் பண்ண சம்ல இங்க ஆக்சுவலா ஒயர் கனெக்ட் ஆகலன்னு ஒரு பெண்ட் காமிச்சேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டாரும் செகண்ட் ரெசிஸ்டாரும் சீரிஸ், தேர்டும் ஃபோர்த்தும் இதுங்க ரெண்டு சீரிஸ் சொன்னேன். ஆனா இங்க ஒரு ஜங்ஷன்ல மீட் பண்ணிருக்கோம். அப்ப மீட் பண்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டயக்ராம் நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணணும் நமக்கு தெரியலையே அப்படிலாம் வருத்தப்படாது. இது எக்ஸ் தானே. இப்ப இந்த 8ம் இந்த 2 பாருங்க. 8ஓட லெஃப்ட் ஹேண்ட் 2ஓட லெஃப்ட் ஹேண்ட் 8ஓட லெஃப்ட் ஹேண்டும் 2ஓட லெஃப்ட் ஹேண்டும் ஒன்னா இருக்கு. 8ஓட ரைட் ஹேண்டும் 2ஓட ரைட் ஹேண்டும் சேமா இருக்கு. அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் parallelனு முடிவு பண்ணிக்கோங்க. இது 8 இது 2. அடுத்தது யோசிச்சிருப்பீங்க சார் இந்த 4ம் இந்த 6ம் parallel. கடைசியா இவன் ஒருத்தன் இருக்கான் 4. இப்ப ஆன்சர் போடுங்க பா. 3/4. சத்தமா சொல்லு. 3/4 சார். 3/4 திருப்பி போடுறா. parallel திருப்பி போட வச்சிருக்க பாரு. சாரி சார் 4/3. 4/3. இது 4 இது 6. ரைட்டா பை இப்ப சால்வ் பண்ணுங்க பை. இது என்ன ஆயிடுச்சு? இது parallel தானே. 16/10 16/10 1.6. இது 24/10 2.4. இது ரெண்டு சீரிஸ் 4 4 4 4 1/4 1/4 1/4 3/4 திருப்பி போட்டீங்கன்னா 4/3. எவ்வளவு நேரம் ஆச்சு பாரு. நடுவுல அது எப்படி parallel ஆச்சு? நடுவுல எப்படி parallel? கவனமா கவனிங்களேன். parallelனா என்னமா அர்த்தம்? ஒரு ரெசிஸ்டாரோட லெஃப்ட் ஹேண்ட் இது ரைட் ஹேண்ட், அடுத்த ரெசிஸ்டாரோட லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட். இப்ப இந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்டும் இந்த ரெண்டு ரைட் ஹேண்டும் இப்படி கனெக்ட் ஆயிருந்தா இந்த காம்பினேஷனுக்கு பேர் என்னமா? Parallel. parallel. அந்த டயகிராம்ல 8 ஓம் இங்க இருக்கு, 2 ஓம் இங்க இருக்கு. கரெக்டா பா? இதுவும் இது ஒண்ணுதான். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் என்ன ரெண்டு ரைட் ஹேண்ட ஒன்னா காமிச்சிருக்காங்க. அப்ப இது ரெண்டு என்ன காம்பினேஷனு? அதாவது ஒரு ரெசிஸ்டாரோட லெஃப்ட்ல இருக்கக்கூடியது கனெக்ட் ஆயிருக்கணும், ஒரு ரெசிஸ்டாரோட ரைட்ல இருக்கிறது கனெக்ட் ஆயிருக்கணும். அப்படின்னா இது ரெண்டும் parallel. இப்ப ரெண்டும் parallelனா 16/10. ஏன் 16/10? R1 R2 by R1 plus R2. ஒரே நிமிஷம். ஸ்கிரீன் தெரியல தானே? அடிக்கடி இதுக்கு உடம்பு சரியில்லாத போயிடும். ஒரே நிமிஷம் பாரு. ஸ்கிரீன் இப்ப தெரியும். அப்ப அது ரெண்டும் parallelன்றதுனால சால்வ் பண்ணி 1.6 ஒரு 2.4 4. இப்போ ஃபைனலா ஆன்சர் என்ன? 1/4 1/4 1/4 3/4 சால்வ் பண்ண ஆன்சர். நல்லா கத்துக்கிட்டீங்களா? இது கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் வச்சு சால்வ் பண்றது. அடுத்தது வேற ஏதாவது சம் இருக்கான்னு பாக்குறேன் சார். எனக்கு இந்த சம் தான் சார் டவுட் ஆக்சுவலி. இப்ப கிளியரா? எஸ் சார், நான் அதுதான் சார் கேட்டிருந்தேன். 3 ரெசிஸ்டர் நம்ம லாஸ்டா parallelனு எடுத்தோம் சார். அதுதான் டவுட் சார். parallel இருந்தா 1/1/1 போட்டு சால்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதான் சார் நான் நினைச்சேன் 2 சீரிஸ்ல எடுத்துட்டு 1 parallel எடுக்கலாம் அப்படி அந்த மாதிரி. அப்படி பண்ணக்கூடாது. பேட்டரி இருந்தாதான் சீரீஸ்ல எடுக்கணும். இப்ப நீ கேட்கிற கேள்வி எல்லாரும் கத்துக்கோங்க. கேட்டதுனால நான் சொல்றேன். இப்ப இது 3 மட்டும்தான் இருக்கு, பேட்டரி கீழே இருக்கு. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கேட்டா இது 3ம் parallel. எப்பவுமே மறந்துடாது. செமிகண்டக்டர்ல இது உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். இங்க ஒரு ரெசிஸ்டார் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டார் இருக்கு, இங்க பேட்டரியோட ரெசிஸ்டார் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க? யாராவது சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? பதில் சொல்லு.
எனக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேணும். என்ன பண்ணுவீங்க? R/3 sir. புரியல. R/3. சத்தமா பேசுங்க. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் செகண்ட் ரெசிஸ்டர் பேரலல்ல போட்டா அப்புறம் அந்த ஆன்சரையும் இது 3 வந்து சீரிஸ். அப்படிதான் சால்வ் பண்ணணும். ராம்கோபால் சொன்னதுதான் கரெக்ட். இது மூணுத்தையும் நீங்க பேரலல்னு எடுக்க கூடாது. ஏன் சார் எடுக்க கூடாது? இங்க பேட்டரி இருக்கிறதுனால இந்த ரெசிஸ்டாரை மேலெல்லாம் சால்வ் பண்ணிட்டு கடைசியா தான் வரணும். எல்லாருமே கவனமா கத்துங்க. தெரியலன்றது பிரச்சனை இல்லை. இப்ப கத்துக்கலன்னா தான் பிரச்சனை. நல்லா கத்துங்க. இப்ப ஆரும் ஆரும் பேரலல். அப்போ 1/R 1/R 2/R திருப்பி போட்டீங்கன்னா R/2. உடனே ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. ஒரு R/2வும் பேட்டரியோட இருக்கிற இந்த ஆரும் சீரீஸ். அப்ப R பிளஸ் R/2. அதனால 3R/2. ஒருவேளை கரண்ட் கேட்டாங்கன்னா V/R, V/Rக்கு பதிலா 3R/2. ஃபைனல் ஆன்சர் 2V/3R. ஒருவேளை அங்க RO VO இருந்தா சப்ஸ்டிட்யூட் பண்ணி I கண்டுபிடிங்க. இதெல்லாம் டயோட்ல வரும் உங்களுக்கு. டயோட் சம் ஃபார்வர்ட் பைஸ் ரிவர்ஸ் பைஸ்ல இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. திரும்பவும் சொல்றேன், பேட்டரி பக்கத்துல இருக்கிற ரெசிஸ்டன்ஸை எப்பவுமே பார்க்காத. மேல இருந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் வரும் தெரியுமா? அந்த ஆன்சரையும் இந்த பேட்டரி பக்கத்துல இருக்கிற ரெசிஸ்டாரும் சீரீஸ்னு போட்டு சால்வ் பண்ண பிறகு எஃபெக்டிவ் கேட்டா விட்டுரு, கரண்ட் கேட்டாங்கன்னா V/R போட்டு சால்வ் பண்ணி. நல்லா இருந்துச்சு மாடல். அடுத்து லாஸ்ட் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டன்ஷியல் முடிஞ்சிச்சா? கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் போயிடலாம். இந்த ஐடியா வச்சுக்கிட்டு நைட் உட்காந்து உன்கிட்ட என்ன புக் இருக்கோ, இல்ல ஆலன் ஆகாஷ் சென்ட் பண்ணி விடுறேன், போட்டு ஆல்ரெடி என்ன நோட்ஸ் இருந்தாலும் 10 சம்மு சீரிஸ் அண்ட் பேரலல் ஸ்ட்ராங்கா 10 சம்மு. ஒரு கொஷின் இருக்கு, அப்பாடான்னு பெருமூச்சு விடலாம். ரைட்டா? நீ வேணா பாரு, எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் அண்ட் பேரலல் சம் நீ கரெக்டா சால்வ் பண்ணிருப்ப. இன்னைக்கு 10 சம் சால்வ் பண்றதுனால. ரைட்டா? கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் இப்ப ரொம்ப பெருசாலாம் கஷ்டப்பட வேண்டாம், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இங்க பாருங்க, கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் என்னங்க சார் சொல்லுது? ஒரு ரெசிஸ்டார் இங்க இருக்கு, இன்னொரு ரெசிஸ்டார் இங்க இருக்கு, இன்னொரு ரெசிஸ்டார் இங்க இருக்கு, இன்னொரு ரெசிஸ்டார் இங்க இருக்கு. ஆர் 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 ஆர். நடுவுல ஒரு ரெசிஸ்டார் இருக்கு ஆர். இந்த மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு 5 ரெசிஸ்டார் பாக்குறீங்களோ உங்களோட சிந்தனை முதல்ல கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனுக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் வேற எங்க வேணாலும் வரலாம். நல்லா கவனி, இதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர், இதான் ரெண்டாவது ரெசிஸ்டர், இதான் மூணாவது, இதான் நாலாவது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டாருக்கு நான் P ன்னு பேர் கொடுக்கிறேன், ரெண்டாவதுக்கு Q ன்னு பேர் கொடுக்கிறேன், மூணாவதுக்கு R ன்னு பேர் கொடுக்கிறேன், நாலாவதுக்கு S ன்னு பேர் கொடுக்கிறேன். இது மாதிரி வந்துட்டா நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? இந்த 1ஆம் நம்பரையும் 2ஆம் நம்பரையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். P/Q. 3ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். R/S. ரெண்டும் ஈக்குவலா இருந்தா இந்த பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நடுவுல இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் செத்து போயிடும், வேலை செய்யாது. அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் சீரீஸ், 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் சீரீஸ், மேல வந்த ஆன்சரும் கீழே வந்த ஆன்சரும் பேரலல். 2R 2R ஆன்சர் 6. ஏன்னா எல்லாமே நான் 6ன்னு கொடுத்துருக்கேன். இதான் கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். ஆனா டயக்ராம் பெரும்பாலும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. சார் வேற எப்படி சார் டயக்ராம் தருவாங்க? கொஞ்சம் நல்லா கத்துங்க. வேற எப்படி டயக்ராம் தருவாங்க? ஒரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார். இது மூணு என்னப்பா காம்பினேஷனு? சார் இது மூணு எங்களுக்கு பார்த்தாலே தெரியுது சீரிஸ் காம்பினேஷன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தா இது என்னப்பா காம்பினேஷன்? இப்பதான் சார் கான்செப்ட்ல பார்த்தோம் சேம் பொட்டன்ஷியல்ல இது மூணும் பேரலல். ஒருவேளை இங்க ஒரு ரெசிஸ்டாரையும் இங்க ஒரு ரெசிஸ்டாரையும் கனெக்ட் பண்ணியிருந்தா 5 ரெசிஸ்டாரா இருக்கா? அப்ப இது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். இந்த சம் வந்தா அதிகபட்சம் 5ல இருந்து 10 செகண்ட் தான் ஆன்சர் போட்டலாம். எப்படி சார்? இங்க இருந்து உங்க சைக்கிள் எடுங்க, இங்க இருந்து உங்க சைக்கிள் எடுங்க, இப்படியே போங்க, இங்கே போங்க. கீழே இதோ இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெசிஸ்டாருக்கு P-ன்னு பேர் கொடுத்துக்கணும். எப்போ இதை மாத்தக்கூடாது, அந்த P அந்த இடத்துல தான் இருக்கணும். ரைட்டா? இந்த இடம் Q, அப்படியே Q கீழே வந்துடணும். மேல இந்த ரெசிஸ்டார் R, இந்த ரெசிஸ்டார் S. இப்ப இங்க இங்க என்ன போட்டிருக்கணும் அதே தான் அங்கேயும் போட்டிருக்கேன், ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கேன். ரீஅரேஞ்ச் பண்ணி காமிக்கிறதுலாம் இப்ப நேரம் இல்லை. சிம்பிளா இது வந்தாலே இவன் தான் P, இவன் தான் Q, இவன் தான் R, இவன் தான் S.
உடனே டிவைட் பண்ணி பாக்குறீங்க, சேமா வந்துருச்சு. அப்ப நடுவுல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேலை செய்யாது, செத்து போயிடும். அப்போ இவங்க 2 பேரும் சீரிஸ், P by Q சீரிஸ், R by S சீரிஸ். மேல இருக்கிற ஆன்சரும் கீழ இருக்கிற ஆன்சரும் parallel. அவ்வளவுதான் ஐடியா. டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஒரு 2 சம் நான் சால்வ் பண்றேன். 3வது 4வது சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நீ அனுப்பிச்ச டவுட் கூட இதுதான், அந்த டயோடு வித் சம் போட்டிருந்தோம், VA greater than VB, VB greater than VA. அந்த சம்மும் இந்த கான்செப்ட் தான். இப்ப நீங்களே ட்ரை பண்ணா அந்த சம் உங்களுக்கு புரியும் ஈஸியா. ஒரு ஐடியா பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் பார். ஒரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார், இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டார், இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டார். 8 ஓம், 4 ஓம், ரைட்டா? 6 ஓம், 3 ஓம், 5 ஓம். ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் பிட்வீன் A and B. எப்பவுமே 5 ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டா உடனே வீன் ஸ்டோனும் முடிவு பண்ணிட முடியாது. 5 இருந்தா மேபி அது வீன் ஸ்டோனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. P by Q அப்படியே மனசுக்குள்ளாரே கணக்கு போட்டு பாருங்க. 8 by 4 2, 6 by 3 2, அவ்வளவுதான். அப்ப இது வீன் ஸ்டோனை உபயோக பண்ணுது. இந்த 5 அடிச்சு காலி பண்ணிருங்க. அப்படியே இது ரெண்டும் சீரிஸ். 8 4 12, 6 3 9. அப்ப இந்த 9 இந்த 12 இது ரெண்டும் parallel. கரெக்டா? 9 12 parallel. உடனே 12 into 9 12 plus 9. போய் அங்க 1 by 9 1 by 12 அப்படிலாம் போட்டு எல்சிஎம் எடுத்துட்டு இருக்காது. R1 R2 by R1 plus R2. ரைட்டா? மேல 92 18க்கு 8 மீதி 1, 9 9 1 10. அடுத்தது கீழே 12 9 21. 1/0 by 21, 1/0 by 21. ரஃபா சால்வ் பண்ணா ஏதோ ஆன்சர் வருது, அது பார்த்துக்கோது. இப்போ நம்ம சால்வ் பண்ணது R1 R2 by R1 plus R2, R1 R2 by R1 plus R2. Sir, excuse me, sir. சொல்ல Sir, PQRS இன்னொரு எப்படி லேபிள் பண்றதுன்னு சொல்லுங்களேன். ஆர்டர் PQRS எப்படி லேபிள் பண்ணணும்? எல்லாரும் போட பாருங்க. சரி, கவனிங்க. ஏக்கு பக்கத்திலே இருக்கிறது இதான் தான் P, எப்பவுமே இதான் P. அப்படியே கீழே இறங்கி வா, இதான் Q. மேல மாத்திலாம் கொடுத்துடக்கூடாது. இந்த PQ உங்களுக்கு டக்குன்னு ஏதாவது சொல்லல, இதை பெருசா கத்துக்கிட்டு டீடைல்டா உள்ள போய் டெரிவேஷன் நடத்தி நீ பிசிக்ஸ் டீச்சர் ஆக போறது கிடையாது. இந்த பக்கம் நீ வரப்போறது கிடையாது. உனக்கு தேவை 140 150 ஏதோ ஒரு ஸ்கோரை வாங்கிட்டு அந்த பக்கம் ஓடி போயிடணும். அதுக்கப்புறம் இது என்னன்னு கூட உனக்கு தெரிய போறது கிடையாது. இப்ப இப்போதைக்கு நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழியை தேடிட்டு இருக்கோம். பட் டீடைல்டா சொல்லி கொடுத்தா பிசிக்ஸ் உனக்கு நல்லா புரியும். இப்போதைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை ஈஸியா பண்ணுங்க. இதான் P, இதான் Q. மேல இதான் R, இதான் S. நடுவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை விட்டுரு, அவ்வளவுதான். 1/0 by 21. இதை 20ன்னு வச்சுக்கிட்டா கூட ஆன்சர் 5 பாயிண்ட்ல வரப்போகுது, 5 பாயிண்ட்ல வரப்போகுது. ரைட்டா? புரிய ஆரம்பிச்சுச்சா? இந்த ஒரு சம் ட்ரை பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு சம் டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. சொல்லுப்ப. நான் குரூப்லயும் ஒரு 4 சம் இப்ப அனுப்பிச்சிருங்க சார். அதை போட்டு காட்ட முடியுமா சார் உங்களால? அடுத்தது மணி என்ன? 5:53. வேணா நாளை கிளாஸ் வந்தது ஸ்டார்டிங்ல போட்டு காட்டுறேன். இப்ப 7:10 அவங்க வந்துருவாங்க இல்லையா? அந்த குரூப்ல நீங்க இருப்பீங்கல்ல. நான் வந்து வீன்ஸ்டோன் சம் தானே அது? இல்ல சார், அது மூணுமே கொஞ்சம் வேற வேற மாடல் சார். எல்லாமே கனெக்ட் பண்றேன் சார். சரி, இப்ப நான் பாக்குறேன். முதல்ல இந்த சம்ம கவனம். எல்லாமே ரெசிஸ்டார் கொடுத்துறாச்சு. 5 ரெசிஸ்டார் பார்த்தது வீன்ஸ்டோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த இடம் 10R, 5R, 20R, 10R, R. ஸோ பார்த்ததுமே இதை ரெண்டுத்தையும் முதல்ல டிவைட் பண்ணி பாருங்க. 10 by 5 2, 20 by 10 2. முடிஞ்சு போச்சு. கான்செப்ட் ஆஃப் வீன்ஸ்டோன். இப்ப மேல இது ரெண்டுத்தையும் 10Rம் 5Rம் சீரிஸ் காம்பினேஷன். அப்ப இது 15R. 20யும் 10ம் சீரிஸ் காம்பினேஷன் 30R. 30R. வழக்கம் போல parallel 1 by 30, 1 by 15. 30 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 plus 2, 30 by 3, 10R. ஆன்சர் 10R. சால்வ் பண்ண முடியுதா? இது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். முதல்ல P-ஐயும் Q-ஐயும் டிவைட் பண்ணி பாரு, R-ஐயும் S-ஐயும் டிவைட் பண்ணி பாரு. சேமா இருந்ததுன்னா கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனை ஒபே பண்ணுது. அப்ப இவனை அடிச்சிருங்க. அப்ப இந்த 10ம் 5, அதாவது P and Q சீரிஸ், R and S சீரிஸ். அந்த ஆன்சர் இந்த ஆன்சரும் parallel. ரைட்டா? ஒரே நிமிஷம், நான் 2-3 சம் தர பாருங்க.
ரைட். ஒரு டஃப்பான சம்மையை போட்டுருங்க. ஈஸியாவே இருக்கும். சம் நம்பர் 40. அது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனான்னு முதல்ல கண்டுபிடிக்கிறதே ஒரு ஆர்ட் தான் அதுல. சம் நம்பர் 40 கவனி. சம் நம்பர் 40 கவனிங்க இப்ப. 40ல எல்லாம் டக்குன்னு பாத்துருங்க. 5 ஓம் 10 ஓம் 10 ஓம் 10 ஓம் 20 ஓம் 10 ஓம் 15 ஓம் 30 ஓம். இந்த இடம் பி, இந்த இடம் ஏ. சரி, என்ன நீங்க 5 ரெசிஸ்டார் பார்த்தாதான் கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் சொன்னீங்க. இங்க கிட்டத்தட்ட ஒரு 3, 6, 8 ரெசிஸ்டார் இருக்கு. இது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனா எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு? இந்த மாதிரி மல்டிபிளா கொடுக்கலாம். 2 வீட்ஸ்டோன் இருக்கீங்க. எல்லாருமே நான் சொல்றது கேர்ஃபுல்லா கவனி. லெஃப்ட் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. பி கியூ ஆர் எஸ் டிவைட் பண்ணி பாரு. 5/10 10/20. அப்ப நடுவுல இந்த ரெசிஸ்டார் செத்து போயிடும். அடுத்தது இத பாருங்க, ரைட் பாருங்க. இங்க பாருங்க 10 15 10/15 20 30 ஒபே ஆகுதா? அப்ப இந்த ரெசிஸ்டார் செத்து போயிடுமா? இப்ப சர்க்கியூட்டே ஈஸி. மேல இருக்கிற 3 பேரும் சீரிஸ் 15 25 30 மேல. கீழே இருக்கிற 3 பேரும் சீரிஸ் 30 20 10 60. parallel சால்வ் பண்ணீங்கன்னா 60 1 + 2 ஆன்சர் 20 ஓம். ரைட்டா? சோ இந்த மாதிரியான சம்மையும் புரிஞ்சுக்க கத்துக்கணும். கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் எப்படி வேணாலும் இருக்கலாம். வெறும் 5 ரெசிஸ்டார் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரியும் 2 செட் கொடுக்கலாம், இன்னொரு 3ஆவது செட் கொடுக்கலாம். நீங்க தான் நிதானமா யோசிக்கணும். P/Q R பேஸ், நடுவுல இருக்கிற 10 செத்து போயிடும். அடுத்து 10/15 20/30 அத மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா பார்த்தாலே ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ரைட்டா? அடுத்தது இன்னும் ஒரு சம்மு. இதுக்கெல்லாம் ரொம்ப டைமே எடுத்துக்க கூடாது. சர்க்கியூட் ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா டக்குன்னு நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. டக்குன்னு குரூப் பாருங்க. அப்படியே பார்த்தே நீங்க சொல்லிடலாம். கையை வைக்கவே தேவையில்ல. சம் நம்பர் 35. சம் நம்பர் 35 டக்குன்னு பார்த்து முடி. சர்க்கியூட் எப்படி இருக்கு? மேல ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டார், இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டார், இங்க இருந்து ஒண்ணு, இங்க இருந்து ஒண்ணு, இங்க இருந்து ஒண்ணு, இப்படி இருக்கு. எல்லா ரெசிஸ்டார் சேம் வேல்யூ தான். இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே ஆர் தான். உன்னால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். 10 செகண்ட் கூட வேண்டாம். என்னாச்சு உங்களுக்கு? கத்து தானே கொடுத்துருக்கேன். ஏதாவது சொல்லுங்க என்கிட்ட. R/2 R/2 R/2னா 0.5 R சொல்றீங்களா? எஸ் சார். ரைட். ட்ரை பண்ணிருக்கீங்க, நல்ல விஷயம். இங்க பாருங்க, இதுல 2 வீட் ஸ்டோன் உங்க கண்ணுக்கு தெரியுதா? மேல ஒரு வீட் ஸ்டோன், கீழே ஒரு வீட் ஸ்டோன். அப்ப இவன் காலி. ஏன்னா R/R 1 R/R 1. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா ரெசிஸ்டாரும் சேமா இருந்தா அதான் ஆன்சர். இங்கேயும் எல்லா ரெசிஸ்டாரும் சேமா இருந்தா அதான் ஆன்சர். பாருங்க, எல்லா ரெசிஸ்டாரும் சேமா இருக்கு. 1/R 1/R 2/R திருப்பி போட்டீங்கன்னா R/2 0.5R. நல்லா கத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி சர்க்கியூட் சம்ம பொறுத்த வரைக்கும் ஏதோ காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு நினைச்சு பயப்படாது.